இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பைக்குனாலே ஒரு கிரேஸ் தான். ஸோ அது கிரேஸ் மட்டும் இல்லை, ஒரு எமோஷனு கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக்கை வந்து நம்ம ஜேஎம்பி ஷோரூம் டி நகர் பாண்டிபாஜ் அங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். அது என்ன பைக்கு, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதோட முழு வரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வண்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மாடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு R15M மோட்டோ ஜிபி எடிஷன். இது வந்து லிமிடெட் பீரியடில் வர ஸ்டாக் தான். லிமிடெட் எடிஷன் தான் இதோட வேரியன்ட்டு. சரிங்களா? இதோட வேரியன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மான்சரோட டிஃப்ரென்ஸில் வரும், மோட்டோ ஜிபின்னு சொல்லிட்டு. இது வண்டியோட இயர் இப்போ லான்ச் ஆன பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்த புது மாடல். இப்போ தான் உங்களுக்கு கரண்ட்டில் வரும். இது எப்பவுமே ரெகுலரில் வர மாடல் கிடையாது. இது எப்பவுமே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பீரியடில் மட்டும்தான் கம்பெனிலேருந்து சப்ளை கிடைக்கணும். இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு புதுசாக அப்டேஷன் நிறைய ஆயிருக்கு. ஓல்டு R15 2008 மாடல் அப்போல்லாம் இருந்த மாடலுக்கும் இதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிருக்காங்க எல்லாமே. மற்றபடிக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கு, ஹெட்லைட்டு, அவுட்லுக் ஃபேரிங், இது எல்லாமே புதுசாக மாறி இருக்கு. ஹெட்லைட்ல இருந்து நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெட்லைட் இதில் இருக்கிறது வந்துட்டு DRL + LED டைப்ல வரும். உங்களுக்கு வந்துட்டு வண்டியோட த்ரோ அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு லாங் ரைட்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஓல்டை கம்பேர் பண்ணுறப்போ இது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும், ஸ்டெபிலிட்டி எல்லாமே. அதுக்கு அடுத்தது பிரேக்கிங்ல பாத்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கான்செப்ட்ல வரும். இதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே டுவல் டிஸ்க்ல இருந்தது, ஏபிஎஸ் கிடையாது. இப்போ வரதுல ஏபிஎஸ் வந்து இன்னொரு நமக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிஷனலா BS4 BS6 ஆமா அந்த மாதிரி 6ல இருந்து நமக்கு ஏபிஎஸ் வந்து அடிஷனலா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஏபிஎஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது, வெறும் டிஸ்க் மட்டும் தான். யமஹால இருந்தது டபுள் டிஸ்க் எல்லாமே. இப்போ இருக்கமே ரியரும் டிஸ்க், ஃப்ரண்ட்டும் டிஸ்க் வித் ஏபிஎஸ் கண்ட்ரோலோட உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஃபோர்க்ல பாத்தீங்கன்னா இது USD 4. உங்களுக்கு USD 4 இருக்கிறதுனால உங்களுக்கு சஸ்பென்ஷனு, வண்டியோட ரைடிங் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல உங்களுக்கு இன்னும் பெட்டரா வந்து யமஹால இருந்து பண்ணிருக்காங்க. வேற என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில? இப்போ R15Mல உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா TFT மீட்டர் மெயின் ஃபீச்சரே அதுதான் உங்களுக்கு. அது உங்களுக்கு இப்போ எல்லா மாடலுமே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்க்ளூட் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல வந்துருச்சு, ஃபசினோல, FGல வந்துருச்சு. யமஹா மட்டும் தான் வந்திருக்கா இல்ல வேற கம்பெனி TFT வந்துருச்சு? யமஹா மட்டும் தான் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட்ல யமஹா தான் அது லான்ச் பண்ணாங்க TFTன்றது. இல்ல ஹோண்டா இல்ல வேற கம்பெனி? TFTன்றது இதெல்லாம் இப்பதான் வர ஆரம்பிக்குது. யமஹால இது வந்துருச்சு ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அடிஷனலா ஆட் ஆன் பண்ணிருக்காங்க TFTல. அதுல உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா TFT கன்சோல்ல மீட்டரே உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸா தான் இருக்கும். வண்டி ஆன் பண்ணும்போது அது யமஹாவோட லோகோவா இருக்கட்டும், அதோட டிஸ்பிளேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் லுக்ல தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மாடலை பார்த்தோம்னா இப்போ நம்ம டிஸ்பிளேல உள்ள நம்ம என்ன டீட்டெயில் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் பண்ணோடனே இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமா நம்ம வண்டியை பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டியோட கால் நோட்டிஃபிகேஷனு, மியூசிக் கண்ட்ரோலு, மேப், நேவிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மொபைல்ல வந்துட்டு ஒரு ஸ்மாலஸ்ட் மொபைல் மாதிரி தான் இது யூஸ் ஆகும். ஐ மீன் இன்னொரு டிஸ்பிளே மாதிரி. ஆமா, நீங்க மொபைலே எடுக்க தேவையில்லை வண்டி டிரைவிங்ல இருக்கிறப்போ. நீங்க உங்களுக்கு கால் வர்றது, மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே நீங்க வண்டிலேயே பண்ணிக்கலாம். போனை எடுத்து நீங்க யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்க வண்டியை ப்ளூடூத்தோட பேர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நீங்க வண்டிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வண்டியோட கியர் சிஸ்டம் எப்படி இருக்கு? கியர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது 6 கியர்ஸ் டைப். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் டவுனு, ரிமைனிங் 5 கியர்ஸ் அப் டைப்ல வரும். உங்களுக்கு அடிஷனல் இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால குவிக் ஷிஃப்டரோட ஆப்ஷன் வரும். குவிக் ஷிஃப்டர்ல உங்களுக்கு நீங்க அபவுட் 2000 RPM யூஸ் பண்ணிருக்கணும். கியர் வந்து அபவுட் 2. அதுல நீங்க வண்டியை ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க கிளட்ச் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா கியர் அப் பண்ணிட்டு வண்டியை ரன் பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக் மாதிரி. ஆமா. என்ன ரீசனுக்காகனா உங்களுக்கு நார்மல் பைக்ல நீங்க கியரை கிளட்சை பிடிச்சி கியரை போட்டு மூவ் பண்றப்போ உங்களோட அதோட பிக்கப் ஸ்பீட் எல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டு தான் திரும்பி அகைன் நீங்க பூஸ்ட் அப் ஆகும். பட் இதுல வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. நீங்க கிளட்சை யூஸ் பண்ணாம டைரக்டா கியர் அப் பண்றப்போ வண்டியோட ஸ்மூத்னஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்க என்ன ஸ்பீட் என்ன பவர்ல பண்ணீங்களோ அது அப்படியே ஸ்டேபிளா உங்களுக்கு போயிட்டு இருக்கும். எந்த இதுலயுமே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகாது. இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா TCSன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா அது உங்களோட வண்டியோட 2 வீலையும் சென்ஸ் பண்றதுக்கான சென்சார் அது. இது எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு எமர்ஜென்சிலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். என்னன்னா உங்களுக்கு வண்டி ஸ்கிட் ஆக ரேஷியோ, வண்டி நீங்க ரேடியஸ் கார்னரிங் பண்றது அப்படின்றப்போ வண்டி ஸ்கிட் ஆக ரேஷியோஸ் இருக்கும். பட் இந்த TCS இருக்கிறதுனால அந்த இஷ்யூ உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். என்ன ரீசனா 2 வீலுமே ஈக்குவல் ஸ்பீட்ல தான் இருக்குமே. அது ரெண்டுமே ஒரு மானிட்டரை வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும் வண்டியில. என்ன வீல் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ், அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்சார் வண்டி இன்ஜினோட கட் ஆஃப் பண்ணும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக வண்டி ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் கட் ஆஃப் ஆயிட்டு உங்களோட ஸ்பீட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். இது உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல ஆட் ஆகும். இது இப்போ புதுசா வந்திருக்க ஃபீச்சர்ஸ் TCSல இது புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்க. இதுல நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள
R1.5க்கும் இப்போ வந்த மாடல் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது? லிட்டருக்கு எவ்வளவு கிடைக்குது? ஃபுல்லி எல்லாமே டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப இருந்த டெக்னாலஜி எல்லாமே வேற. இப்ப இந்த BS6 மாடல் இப்ப இருக்க பாரத் ஸ்டேஜ்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதோட பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வரதுனால உங்களுக்கு மைலேஜ் எல்லாமே மாறிடுது. வண்டியோட பிஹெச்பி பவர் எல்லாமே ரெடியூஸ் ஆனதுனால இப்போதைக்கு உங்களுக்கு கரண்ட்ல சென்னை இது லோக்கல்ல மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 to 55 வரைக்கும் கிடைக்கும். 50 to 55 வரைக்கும் சாலிடாவே கிடைக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் மெயின்டெனன்ஸ் தான். நீங்க வண்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, வண்டி எப்படி டிரைவ் பண்றீங்க, ஒருத்தரோட டிரைவிங் ஸ்கில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் சொல்றோம் அடிஷனல் மைலேஜ் கம்பல்சரியா உங்களுக்கு 50 to 55 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும் சிட்டில. ஃபர்ஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நீங்க போறீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் ஆர் 30 days இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸோட பீரியட். ஓகே 1000 கிலோமீட்டர்ல நீங்க சர்வீஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி 30 days. என்ன ரீசன்னா உங்களுக்கு நியூ வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் குறிப்பிட்ட பீரியட் இல்ல குறிப்பிட்ட கிலோமீட்டர்ல வண்டியை சர்வீஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே ரிமைனிங் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் வரும் ஆர் எல்ஸ் 3 months ஒன்ஸ் சர்வீஸ் வரும். அது உங்களோட சர்வீஸ் பீரியடை பொறுத்து. ஒரு சிலர் டிரைவிங் வந்து டிலே ஆகும், ஒரு சிலர் டேட் வரும். ஸோ எது நமக்கு பீரியடா வருதோ அதை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். வண்டி லான்ச் ஆனது போது ஜிஎஸ்டி இருந்துச்சா இல்ல லான்ச் ஆனதுக்கு முன்னாடி இங்க வந்து இப்பதானே நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரெடியூஸ் ஆச்சு. இது வந்து நம்மளுக்கு அக்டோபர்ல தான் லான்ச் ஆச்சு. செப்டம்பர்ல தான் நமக்கு ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து லாஸ்ட் இயர்லயே இந்த வண்டி இருந்தது. லாஸ்ட் இயர் அக்டோபர்லயே வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து இல்லாம லாஸ்ட் இயர் அப்போ வந்துச்சு. இப்போ எடிஷன்ல இது மாறி இருக்கு. மாடல் அப்டேஷன் பண்ணிருக்காங்க. டிஎஃப்டி மீட்டர் அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்டீரியர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. கண்ட்ரோலர் ஓகே பிஃபோர் ஜிஎஸ்டில இந்த வேரியன்ட்லாம் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 வரைக்கும் வந்துட்டு 240 to 41 ரேஞ்ச் தான் வரும். 15,000 to 80,000 வரைக்கும் உங்களுக்கு பிரைஸும் டிராப் ஆயிரும். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு பெனிஃபிட். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வாங்குறாங்கன்னா என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு லிமிடெட் எடிஷன். ஓகே கம்பெனிலேயே டிமாண்டா வர மாடல் தான். இதுல நம்ம ஆஃபர்ன்றதை தவிர்த்து நம்ம சைட்ல இருந்து என்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ அதை கஸ்டமருக்கு டைரக்டா வரும்போது நம்ம என்னவோ பெனிஃபிட் பண்ணாம பண்ணிக்கலாம். என்ன பெனிஃபிட்னு சொல்லுவீங்க? நம்மளுக்கு வண்டிக்கான அக்சசரிஸ் பண்றது, வண்டிக்கான ஃபியூல் பண்றது, ஆர்டிஓ இது எல்லாமே நம்ம சைடுல இருந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தரலாம். ஓகே இது வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஏஜ் 18 to 25 மேக்ஸிமம் 30 குள்ள இருக்கவங்க தான் எல்லாமே லைக் பண்றாங்க. அவங்களுக்கு தான் ஃபாஸ்ட் சேல் மாடல். நம்மளுக்கு மூவ்மெண்ட் அதிகமா ஆகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ்லயே நம்மளுக்கு போறது இதுல தான். நான் ஃபர்ஸ்ட் கியர்ல எவ்வளவு மூவ்மெண்ட் போகுது நீங்க ஏதாவது ட்ரையல் பண்றதுன்ட்டு இல்ல, இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எவ்வளவு ஸ்பீட் போகுதுன்றது அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இன்ஜின்ல தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் உங்களுக்கு காட்டும். ஓகே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிறதா இருந்தாலும் சரி, இன்ஜின் வந்து வீக்கா வரதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ட்ரை பண்றதுனால தான் அந்த இஷ்யூ வருது. பட் நம்ம அதை அவாய்ட் பண்றது பெட்டர் தான். பெட்டர் தான். ஓகே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கூப்பிடுறோம்ல, ஸோ அது இங்க வந்து பண்ணிக்கலாம்ல? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். கஸ்டமர் வராங்கன்னா ஒன் டே பீரியடா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணிப்போம். அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம என்னன்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். Okay, bro. Thank you, bro. So much. Thank you.